Hi friends, நான் புவனேஷ். டுடே நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா 230 வோல்ட் லைட் எப்படி ரெடி பண்ணுற ஒரு வீடியோ தான் இது. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ சேனல் இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து வீடியோ பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் வந்தாச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேசிங் கேப்பிங் பைப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா எலக்ட்ரிக்கல் ஷாப்லேயும் கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 சென்டிமீட்டர்னா ஒரு 18 சென்டிமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 18 சென்டிமீட்டரில் கட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதில் இருக்க பார்த்தீங்கன்னா மேல் பகுதி மட்டும், அதாவது கேப்பிங் பகுதி மட்டும் நான் எடுத்துக்கிறேன் நான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அதாவது மார்க் மட்டும் நான் போடலான்னு இருக்கேன். ஸோ அந்த ஸ்ட்ரெயிட் லைன் மட்டும் போட்டுடலாம். எதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஹோல்ஸ் போடும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். நீங்கள் எல்இடியை வந்து இன்சர்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக யூனிக்காக இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறதுக்கு கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக தான். உங்களோட தனிப்பட்ட விருப்பம், நீங்கள் இது எப்படி வேணால் பண்ணிக்கலாம். ஸோ கிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ யாரும் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க வீட்டில். பெரியவங்களே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பண்ணும்போது உங்கள் கூட யாருன்னா பேரண்ட்ஸ் யாருனா இருக்காங்களான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை அவங்ககிட்ட சொல்லிட்டு பண்ணுங்கள். தனியாக யாரும் ட்ரை பண்ணாதீங்க. டிஸ்கிரைபரை பற்றி எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. நான் கிட்ட ட்ரில் மிஷின் இல்லாத காரணத்தால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி மெழுகுவத்தி வச்சு நான் ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். உங்களுக்கு என்ன ஐடியா இருக்குன்னு நீங்களே செக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒட்டு மொத்தமாக ஹோல்ஸ் போட்டாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைட்டில் எப்படி பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி கண்டுபிடி பார்த்தீங்கன்னா, லீடு பெருசாக இருக்குது வந்து பாசிட்டிவ், லீடு சின்னதாக இருக்குது வந்து நெகட்டிவ். அதே அந்த எல்இடி கேப்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த பாக்ஸ் பெருசாக இருக்குது வந்து நெகட்டிவ், பாக்ஸ் சின்னதாக இருக்குது வந்து பாசிட்டிவ். நான் வந்து எல்இடி கண்ணாடி மாதிரி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குள்ளே இருக்குது நான் சொல்கிறேன். நான் இந்த கண்டினியூ டெஸ்ட் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணிக்கோங்க. லைட் எல்லாமே நல்லா எரியுதா, பொலாரிட்டிலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்சர்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா சீரிஸ் கனெக்ஷனில் ஆர்டராக இருக்கணும். அதாவது ஒரு லைட்டோட பாசிட்டிவ், இன்னொரு லைட்டோட நெகட்டிவ், ஒரு லைட்டோட பாசிட்டிவ், இன்னொரு லைட்டோட நெகட்டிவ் இதேமாதிரி ஆர்டராக இருக்கணும். ஏன் நான் கேட்குறேன்னா, இது வந்து சீரிஸ் கனெக்ஷன் வித் parallel. நான் அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் பாருங்கள். எனி டவுட் டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். திரும்பி அதேமாதிரி அந்த அதர் சைட்லேயும் அதேமாதிரி ஒரே ஈவனான பொலாரிட்டி. நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த லைட் எந்த ஆங்கிளில் வச்சிங்களோ அதேமாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது பாசிட்டிவில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டார்டிங்லேருந்தே அதே பொசிஷனில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து நெகட்டிவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அந்த பொசிஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா 10 லைட் வந்து பார்த்திங்கன்னா சீரிஸில் இருக்குது. ஸோ இது எல்லாமே லைட் எல்லாமே எரியுதா? ஏன்னா இந்த சர்க்யூட்டில் இருக்க ஒரே ட்ராபேக் என்னென்னா, ஒரு லைட் எரியலனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் 10 லைட் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த 10 லைட்டில் எதுனா லைட் எரியாது. அதேமாதிரி நீங்கள் 20 லைட்டும் செக் பண்ணிக்கிங்க கரெக்டான பொலாரிட்டியில் இருக்கான்னு பார்த்து. சீரிஸ் கனெக்ஷன்னா parallel கனெக்ஷன்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் வீடியோவில் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்குறேன். நான் ஒரு சில விஷயத்தை வந்து நீங்கள் நோட்டுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த டெஸ்ட் லேம்போட வீடியோ கண்டினியூ டெஸ்ட்டோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஐ பட்டனில் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ்னு சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ரெண்டுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணுங்கள், முறுக்கிடுங்க ரெண்டுத்தையும் ஒன்றா. நம்ம சால்ட்ரிங் அப்கமிங் பண்ணுவோம். நான் சொல்கிறேன் நான் ஒரு இந்த லைட்டோட பாசிட்டிவ், அந்த லைட்டோட நெகட்டிவ், ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ், ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா 10 லைட்டு. அதேமாதிரி அதர் சைட்லேயும் அந்த 10 லைட்டு. இப்போ ரெண்டுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பேரல் பண்ணுறோம். ஸோ எல்லாமே அப்கமிங்கில் சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே கண்டிப்பாக புரியும். கட்டிங் பிளேட் எதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, அந்த எஞ்சி வரைக்கும் கொஞ்சம் நல்லா டைட் ஆகும். அதுக்காக அது இன்னும் உடச்சிடாதீங்க லீடை நீங்கள் ட்ரை பண்ணும்போது. இப்போயும் சொல்கிறேன் நான், சின்ன பசங்க யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ கிட்ஸ் வந்து ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யாருனா எலக்ட்ரிஷியன், எக்ஸ்பர்ட்டான எலக்ட்ரிஷியன் யாருனா இருந்தாங்கன்னா அவங்களோட ஹெல்ப் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. ஸோ சால்ட்ரிங்லாம் பக்கா வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். சால்ட்ரிங்லாம் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ அதனால் ஒன்று விட்டால் கூட ஒரு சைடில் இருக்க 10 லைட்டு எரியாது. இந்த சர்க்யூட்டில் இருக்க ஒரு பெரிய ட்ராபேக்கே இது தான். சால்ட்ரிங்லாம் பர்ஃபெக்டாக வச்சுருங்க. நீங்கள் சால்ட்ரிங் இல்லாமல் கூட செய்யலாம், ஆனால் பர்ஃபெக்டாக இருக்கணும். எந்த ஒரு ஷார்ட் சர்க்யூட்டும் இருக்கக்கூடாது. ஸோ வீடியோட இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு புரியும். அப்கமிங் நிறைய ப்ராஜெக்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நிறைய வீடியோஸ் இருக்குது. டைம் தான் இல்லை. நானும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு சொல்கிறேன், ஆனால் அப்லோடே பண்ண மாட்டேன். நிறைய டிலே ஆக்கிட்டு இருக்கேன். நிறைய வீடியோ எடிட்டிங்லேயே நிற்கிது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ எல்லா லைட்டும் வந்து கரெக்டாக சீரிஸில் வந்து கரெக்டாக சால்ட்ரிங் பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு என்ன டவுட்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக மோஸ்ட் ஆல் எல்லா கமெண்ட்டும் நான் ரிப்ளை பண்ணிவிடுவேன் டக்குன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா பேரல் பண்ணுறோம். ஸோ இது வந்து பேரல் கனெக்ஷன். 10 லைட் சீரிஸாக, அதர் 10 லைட் சீரிஸு வித் parallel. கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்கும். நான் parallel கனெக்ஷன், சீரிஸ் கனெக்ஷன் என்னன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணுறேன். இது ரெண்டுத்தையும் சால்ட்ரிங் பண்ணுறேங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் கரெக்டாக சால்ட்ரிங்லாம் பண்ணதுக்கப்புறம் அந்த லீட்லாம் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் கட் பண்ணுறேங்க. இது வந்து பிஎஃப் கெப்பாசிட்டர் ஃப்ரெண்ட்ஸ். அதோட வேல்யூ அங்கே இருக்குது, செக் பண்ணி பார்த்துங்க. சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா 1 மெகோம் ரெசிஸ்டர் வந்து கனெக்ட் பண்ணுறேன். இது வந்து 474 230 வோல்ட் உள்ள ஒரு பிஎஃப் கெப்பாசிட்டர். எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் காம்பனன்ஸ் நேம்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 வெள்ளை கோடு சேர்ந்த மாதிரி டயோடில் வந்து பார்த்திங்கன்னா முறுக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். 19407 டயோடு இது.
இப்போ 2 கருப்பு கோடு சேர்ந்த மாதிரி, அதாவது 2 கருப்பாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த பக்கம் இருக்குது ரெண்டுத்தையும் ஒன்றா முறுக்கிடுங்க. ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் இது, கன்ஃபியூஸே பண்ண தேவையில்ல. இப்போ ரெண்டுத்தையும் வந்து என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி கிராஸில் கனெக்ட் பண்ணிவிட்டு இதேமாரி முறுக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஏன் இது மாதிரி நான் பண்ண சொல்கிறேன்னா, இதுதான் ஈஸியான ஸ்டெப். இது எனக்கு இப்படி தான் சொல்லி கொடுத்தாரு. ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டெப் நான் சொல்கிறேன். நான் ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சிக்கலாம், அந்த ஒரு ஐடியா தான். இதெல்லாம் தியரிட்டிக்கலாக புரிஞ்சிங்கன்னா கண்டிப்பாக என்னோடய வீடியோஸை செக் பண்ணுங்கள். நிறைய தியரி வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். நான் எல்லாமே சால்ட்ரிங் பண்ணிவிடும். இப்போ சால்ட்ரிங் பண்ணதுக்கப்புறம் இதோட பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கங்க. கலரை ஃபஸ்ட்டு பாருங்கள். ஒரு வெள்ளை கோடு அந்த இடத்துல கருப்பாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணியே ஆகணும். ஏன்னா வீடியோ டியூரேஷனில் என்னால் வந்து இது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ கூட நான் அப்லோட் பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் பெட்டராக எக்ஸ்பிளேஷன் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை கோடு ஒரு கருப்பு கோடு இருக்க இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஎஃப் கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணுறேங்க. அதர் சைட்லேயும் இருக்கும். நீங்கள் 2 சைடில் எப்படி வேணால் கனெக்ட் பண்ணலாம். அதுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கும். நீங்கள் கனெக்ட் பண்ணிங்களா ஃப்ரெண்ட்ஸ், பிஎஃப் அதுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ லைட் கெப்பாசிட்டர் 100 mF இது 25 வோல்ட் உள்ள ஒரு கெப்பாசிட்டர். பேண்ட் வச்சது வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்னு சொல்லுவாங்க. பேண்ட் இல்லாமல் ஒரே பிளைனாக இருக்குது, அது பாசிட்டிவ். இது வந்து எங்கே கனெக்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இது வந்து polarity மாற்றி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வெடிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி கனெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டயோடில் பாசிட்டிவ் எப்படின்னு சொல்லி நான் அதில் வீடியோவில் கொடுத்துருப்பேன் இன்ஸ்ட்ரக்ஷனில், அதில் கரெக்டாக ஃபாலோ பண்ணி கனெக்ட் பண்ணுறேங்க. 2 வெள்ளை கோடு சேர்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், 2 சைடிலும் கருப்பாக இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். இதிலே கொடுத்துருக்கேன், எல்லாத்தையும் செக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் வந்து கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டில் வந்து பாசிட்டிவ் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்க்கு வந்து பெருசாக இருக்கும் சொன்னேன், லைட்டுக்குள்ளே பாக்ஸ் மாதிரி. ஸோ அதில் வந்து நெகட்டிவ் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கெப்பாசிட்டியில் அந்த கரெக்டான பொலாரிட்டியில் வந்து கனெக்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு பக்கம் வீடியோ டியூரேஷனுக்காக தான் வந்து நான் இது பண்ணுறேன். நான் ஸோ டியூரேஷனை வந்து என்னால் கம்மி பண்ண அதிகப்படுத்த முடியல. அதிகப்படுத்தினாலும் ஒரு சில பேர் பார்க்க மாட்றாங்க. 2 பேருக்கும் பொதுவாக இருக்க முடியல. இது வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும், 2 பின் ப்ளக் கனெக்ட் பண்ணுறது எல்லாருக்கும் தெரியும். இது வந்து கரெக்டான ப்ரொசீஜரில் ஃபாலோ பண்ணி கனெக்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு இன்சுலேஷன் பர்பஸ் தான். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக டவுட் இருக்கும், ஏன்னா நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஸோ அப்படி இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 கமெண்ட் தொடர்ந்து வந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இதே வீடியோ டிராயிங் வச்சு நான் சொல்லிக் கொடுத்துட்றேன். கண்டிப்பாக சொல்லிக் கொடுப்பேன் நான். ஸோ சில கமிட்மெண்ட்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் என்னால் போட முடியல. நிறைய கமிட்மெண்ட் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு சில சப்போசத்தில் இருக்கேன். கண்டிப்பாக வீடியோ போடுவேன் நான். இன்ஸ்டலேஷன் ப்ராப்பருக்காக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம இந்த க்ளூ ஜெல்லாம் நம்ம போட்டோம். இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிடுவோம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டெஸ்டிங் போய்டும். ஸோ டெஸ்டிங்கில் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம் இது எந்தளவுக்கு எரியுதுன்னு சொல்லிட்டு. ஒரு எஸ்எஸ் கமெண்டர் பாக்ஸ் எடுத்துக்கிறேன், அதில் கனெக்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆன் பண்ண போகிறேன் பாருங்கள். ஸோ லைட்டோட வெளிச்சம் சூப்பராக தான் இருக்குது. எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா போய்லாம் சொல்லக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், உண்மையாக சொல்லப்போனால் ஓரளவு தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்ப்பீங்க. இது எங்கே யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது ரெடி பண்ணுறது ஒரு 45 ரூபீஸ்லேருந்து ஒரு 50 ரூபீஸ்க்குள்ளே தான் ஆகும். ஓகேவா? ஸோ இது எங்கே யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ரெஸ்ட் ரூமு, சின்ன சின்ன இடம்லாம் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பில்லை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து எண்டுக்காக தான் அந்த வீடியோஸோட இது விட்டுது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை ஃப்ரெண்ட்ஸ், see you next video.